இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதா கோங்கரா மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஆ ஏன்னா, அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட்ட படிச்சேனே நானு. ஏன்னா, அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, நான் இந்த கதைய தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இத பத்தின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா 4 வருஷம் ஒருத்தனா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதுல. ஆ ஒரு ஒரு யுஜி, பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அத செஞ்சா போதும்ன்றது தான் இருந்தது. ஆ இதுல இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே. நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர ஏத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாரா இருந்தோம். மேம்க்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாரி சவால்கள அ தலைவர் சொல்ற மாரி "சோதனைய சந்திச்சா தான்யா சாதனை" அப்படின்ற மாரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன்.